அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவு. நம்ம பல பேருக்கு நெத்தியில் இந்த விபூதி பூசக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருக்கும். கோவிலாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டில் உள்ள சின்ன சின்ன பூஜைகள் இது எல்லாத்துலேயுமே நம்ம விபூதி, குங்குமம், இந்த சந்தனம், மஞ்சள் இது மாதிரியான மங்கள பொருட்கள் நம்ம டெய்லி வச்சுக்கிற பழக்கங்கள் இருக்குது. அப்படி நம்ம நெத்தியில் விபூதி வைக்கிறப்ப தெரியாமல் கூட இந்த ஒரு தவறுகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆன்மீகம் சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். மனுஷ உடம்புல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாகம் என்னான்னு கேட்டிங்கன்னா நெற்றி தான். ஏன்னா அது வழியாக தான் அதிக சக்தி வெளிப்படுவதோடு இயற்கையோட மற்ற சக்தி அம்சங்களை தனக்குள் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வர்ம பகுதியாகவும் அது இருக்குது. சூரிய கதிர்களோட அந்த சக்தி அலைகளை எல்லாமே ஈர்த்து நெற்றி வழியாக கடத்துகின்ற வேலையை திருநீர் நன்றாகவே செய்யும். அதனால தான் நெத்தியில் நம்ம திருநீர் பூசணுங்கிறது ரொம்ப நம்ம ஆன்மீக ரீதியாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இதற்கான இந்த காரணங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த விபூதி நம்ம நெத்தியில் பூசுகின்ற உண்மையான ஒரு ஆன்மீக விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடாண்ட மன்னனும் நூல் பழக்கற்ற பண்டிதரும் கடைசியில் பிடி சாம்பல் ஆவார்கள். அதாவது நம்ம பிறக்கிறப்ப நம்மளுடைய கைகளில் நம்ம எதையுமே கொண்டு வரதில்லை. அதே மாதிரி நம்ம போகிறப்பையும் இதே மாதிரி சாம்பலாகி தான் போய்விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்குள்ள இந்த திருநீரானது விதைத்து கொண்டே இருக்குதுங்க. அப்படிப்பட்ட மிகுந்த அற்புதமான ஒரு திருநீரால் நமக்கு பலவித நன்மைகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த திருநீரை நெத்தியில் நிறைய பேர் பூசிக்கின்ற பழக்கங்கள் இருக்கும். நிறைய பேர் டெய்லி நம்ம சுவாமி ரூம்லேருந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த திருநீரை நம்ம பூசிட்டு தான் வெளியில் போகின்ற பழக்கங்களே இருக்கும். அந்த திருநீரை நம்ம நெத்தியில் பண்ணுறப்ப நம்ம நிறைய பேருக்கு அந்த தலைவலி, தலைபாரம் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த தலை சம்மந்தப்பட்ட அந்த உள்ளிருக்கக்கூடிய இந்த கெட்ட நீரை இழுத்துட்டு நம்முடைய தலைபாரமானது அது குறைப்பதற்கு நம்ம அது உபயோகமாகுது. அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சலாக இருக்கட்டும், மன இறுக்கமாக இருக்கட்டும், ஒரு அவநம்பிக்கை, இது மாதிரியெல்லான விஷயங்கள் எல்லாம் போய் நமக்குள்ளே ஒரு சக்தி கிடைத்ததற்கான ஒரு பலன் இந்த விபூதி வச்சுக்கிறதுனால நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஈசனுடைய அருள் வச்சுருக்கக்கூடிய இந்த விபூதி இருக்கிற இடத்துல நிச்சயமாக எந்தவித துஷ்ட சக்தியுமே நுழையாதுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு விபூதியை நம்முடைய நெற்றியில் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழித்து இறையருளை பதிக்கும் தன்மை இந்த திருநீருக்கு இருப்பதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த விபூதி நெற்றியில் எப்படி எடுத்து பூசணும் அப்படின்னு சில சம்பிரதாயங்கள் இருக்குது. நம்முடைய ஆள்காட்டி விரலில் நம்ம விபூதி அணிஞ்சுக்கிட்டோன்னா அது முற்றிலும் அப்படி செய்யவே கூடாதான். ஏன்னா அந்த விரல் கொண்டு நம்ம விபூதி பூசுறதுனால பொருள் இழப்பு நமக்கு உண்டாகும். அதே மாதிரி நம்முடைய விரலில் நடு விரலை கொண்டும் நம்ம எடுத்து விபூதி பூசக்கூடாது. நிறைய பேர் கோவிலையும் நம்ம பார்த்துருப்போம், டக்குன்னு அந்த நடு விரல் எடுத்து இப்படி பூசுவாங்க. ஆனால் அந்த ஒரு தவறை நீங்கள் பண்ணவே பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம நெத்தியில் இட்டுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இந்த விபூதியை அணிஞ்சிக்கிறதுக்கு நம்ம எந்த விரல் தான் நமக்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோதிர விரல் தான் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா மோதிர விரலால் விபூதியை தொட்டு நம்ம அணிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த சுண்டு விரல்லையும் நம்ம எடுத்து நம்ம பூசிக்கக்கூடாது. ஏன்னா அந்த சுண்டு விரல் நம்ம பூசிக்கிட்டோன்னா நமக்கு கிரக தோஷங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் இந்த 2 விரலால் சேர்த்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து மோதிர விரலில் மட்டும் எடுத்து நெத்தியில் நீங்கள் விபூதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகமே நம்முடைய வசப்படும். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதே நேரம் நிறைய பேருக்கு விபூதியை இப்படி பட்டை மாதிரி போட்டுக்குவாங்க. அதாவது நம்முடைய கட்டை விரலை மட்டும் தவிர்த்துட்டு இந்த 4 விரல் சேர்த்து நெத்தியில் நம்ம பட்டையாக இந்த விபூதி போட்டுக்கிட்டோன்னா அதை நம்முடைய கும்பிட அந்த தெய்வத்தை இறைவனை சீக்கிரமாக நம்ம மனக்கண்ணால் பார்க்க போகிறோங்கிறதோட அறிகுறி தான் இந்த 4 விரலால் வச்சு இந்த பட்டை போடுறதுக்கான ஒரு தத்துவம். நீங்கள் அந்த முறையிலையும் நம்ம இந்த மாதிரி விபூதியை நம்ம பூசிக்கலாம். இத்தகைய தெய்வீக அருள் கொண்ட இந்த விபூதியை நம்ம எக்காரணம் கொண்டும் கீழே சிந்தக்கூடாது. கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி நம்ம நெத்தியில் பூசிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கோவிலோட செவுத்தில் தேய்க்கிறது, கோவிலே அந்த சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஓரமான ஒரு இடத்துல அப்படி கொட்டி வைக்கிறது குப்பை மாதிரி, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எக்காரணம் கொண்டும் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அதை ஒரு இலையில் மடித்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். இல்லாட்டி தெரிந்தவங்க யாருக்காச்சும் கோவிலில் கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம்.
இந்த திருநீரானது நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க. இந்த திருநீரை நிறைய பேர் புருவத்துடைய இந்த மத்தியில் வச்சுக்குவாங்க. அப்படின்னா வாழ்வோட ஞானத்தை ஈர்த்து கொள்வதற்காக நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம். நிறைய பேர் கழுத்துக்கும் இந்த கழுத்துடைய அந்த ஒரு பாகத்தில் வச்சுக்குவாங்க. அதாவது தொண்டைக்குழி, அந்த தொண்டைக்குழியை நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்முடைய சக்தியானது அதிகரித்து நமக்கு நல்லபடியாக அந்த ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஒரு ஐதீகம். நிறைய பேர் நெஞ்சு கூட்டில் இப்படி பூசிக்குவாங்க. அப்படி நெஞ்சு கூட்டோட மையப்பகுதியில் விபூதி போட்டுக்கிட்டோன்னா தெய்வீக அன்பை பெறலாம். இப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் விபூதிக்கு ஒவ்வொரு ஒரு பலன்கள் இருக்குது. இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விபூதியை நீங்கள் கோவில்லையோ சரி வீட்லேயோ சரி நீங்கள் உபயோகப்படுத்தும் போது எப்பொழுதுமே உங்களுடைய மோதிர விரல் தான், அந்த மோதிர விரலால் எடுத்து நம்ம நெத்தியில் விபூதி பூசிக்கிட்டது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடம்புல ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு பாகம்ங்கிறது இந்த ஒரு மோதிர விரல். அதனால் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூக்ஷ்மம் இந்த ஒரு மோதிர விரலில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எப்போ எந்த இடத்துல நீங்கள் விபூதி பூசினாலும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மோதிர விரலை எடுத்து பூசிக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதொரு உன்னதமான ஒரு நிலைமையும் நம்ம வெற்றியையும் கண்டிப்பாக அடையலாம். இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.